நாளைதோறும் தேவனின் வார்த்தை. எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம் பழைய மனுஷனின் கிரியைகளை ஒழித்துவிட்டு தேவன் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கையும் நீதியும் வாழ புதிய மனுஷனாக மாற வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்ற சிந்தையை இருதயத்தில் பதித்து பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு விட்டு கொடுத்தால் புதிய சிருஷ்டியாய் மாறி தேவனுடைய புத்திரர்கள் என்று மாற்றம் அடைவோம். நாம் ஜெபிப்போம். அன்பான தேவனே, மெய்யான நீதி, பரிசுத்தம் என்பவைகளாகிய புதிய மனுஷனை தரித்து